எனக்கு சர்வீஸ் பண்ணணும்னே எனக்கு தெரியாது. ஸோ 1 இயர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் கழட்டி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கலட்டினேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஸோ நான் க்ளீன் பண்ண வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இனிமேல் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஹே ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அந்தர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஏசி வாங்கி கரெக்டாக 1 இயர் 3 months ஆகுது. ஸோ என்னோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வீட்டில் ஏசி இருக்குதா இல்லையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வாங்கினது லாய்ட் 110 நான் இன்வெர்டர் ஏசி. ஸோ இந்த ஏசி நான் ஏன் சூஸ் பண்ணுன்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணுறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஸோ கரெக்டாக என்னையோட ஏசி வாங்கி 1 இயர் 2 months கண்டினியூவாக டெய்லி நைட் ரன் ஆயிருக்கு. அண்ட் இப்போ சம்மர் டைம்ல பகல்லையும் ரன் ஆகுது. ஸோ இந்த ஏசியில் என்ன குறைகள் இருக்கு, என்ன சிறப்புகள் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஏசி வாங்கினா 6 months ஒன்ஸ் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் அவங்களே கொடுப்பாங்களாம். அது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ ஏசி வாங்கி 1 இயர்க்கு மேலேயே ஆயிடுச்சு. என்னோட சர்வீஸோட பீரியட்ஸும் முடிஞ்சிச்சு. அப்போ 1 இயர் ஏசி சர்வீஸே பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சர்வீஸ் பண்ணணும்னே எனக்கு தெரியாது. 2 months ஒன்ஸ் 3 months ஒன் நானே எல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுருவேன். ஸோ 1 இயர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் கழட்டி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கலட்டினேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஸோ நான் க்ளீன் பண்ண வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏசி கிளீன் பண்றதுக்கு 1000 rupees ஆகும். இந்த 1000 rupees சேவ் பண்ணலான்றதுக்காக நான் இறங்கி கிளீன் பண்ணேன். பட் இனிமேல் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஏசி வாங்கினது வந்து இப்போ வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வரல. ஹோப்ஃபுல்லி நல்லபடியாக ஓடுது. பட் என்னோட ஏசி 27 டெம்பரேச்சருக்கு கீழே நான் வச்சதே இல்லை இந்த 1 இயர் ஃபுல்லாக. 27லேயே கண்டினியூவாக ஓடும். அண்ட் ஃபேன் ஆல்சோ ஸ்லோவில் தான் ஓடும். ஸோ ரெண்டுமே தான் ஓடிட்டு இருக்கும். பிகாஸ் கீழே தூங்கினா காற்று வர மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஏசி ஒன்றா ஃபேன் போடக்கூடாது, ஃபேன் போடனா ஏசி போடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபேன் ஓடக்கூடாது. ஏன் ஓடக்கூடாதுன்னா, ஸ்பீடாக ஓடக்கூடாது. ஸ்பீடாக ஓடணும்னா இதில் இருக்க டஸ்ட்டு ஏசி உள்ளே போகும், ஏசி இன்னும் டேமேஜ் ஆகுன்றதுனால ஸோ அப்படி சொல்லுவாங்க. பட் ஃபேன் ஸ்லோவாக ஓடி ஏசியும் டெம்பரேச்சர் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஸோ ஏசியும் ஸ்லோவாக தான் ஓடுது, ஃபேனும் ஸ்லோவாக தான் ஓடுது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ பெருசாக மிஸ்டேக்குன்னு சொன்னால், என்னோடய ரிமோட் அடிக்கடி இந்த மாதிரி எரர் மெசேஜ் வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 1 second.
ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜ் வருது. இதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இது என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அடிக்கடி இப்படி ஆகுது. ஸோ நீங்கள் என்ன ஏசி வாங்கணுன்றத நான் சொல்ல மாட்டேன். பட் லாய்ட் ஏசி இப்போ நல்லா போயிட்டுருக்கு, ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. நான் வாங்கினது லாய்டில் ஹெவி டியூட்டி. இப்போ கரண்ட்டாக லாய்டில் ஏதோ ஸ்மார்ட் ஏசி மாதிரி ஏதோ காமிக்கிறாங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு லாய்ட் பிராண்ட் பிடிக்கும்னா அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் லாய்ட் ஏசி நல்லாயிருக்கு. இது எந்த வித ப்ரொமோஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் ஸோ ஏசிக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டெபிளைசர் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பட் அது வச்சு ஆச்சு இப்போது சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் சேஃப் இல்லை, ஓகே புரியுது. பட் கூடிய சீக்கிரம் அதை சேஞ்ச் பண்ணிடலாம். மெயின் திங்க், நீங்கள் எந்த ஷாப் எந்த கடைக்கு போனாலும் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இன்வெர்ட்ரு வாங்குங்கன்ட்டு. கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. இன்வெர்ட்டருக்கும் நான் இன்வெர்ட்டருக்கும் பெருசாக ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இல்லை. இன்வெர்ட்டர் ஏசியில் ஒரு 700 வருதுன்னா நான் இன்வெர்ட்டரில் 1000, ஜஸ்ட் ஒரு 300 தான் டிஃப்ரெண்ட் வருது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ பட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா பயங்கர செலவாகும் இன்வெர்ட்டர் ஏசியில். ஸோ டோன்ட் சூஸ் இன்வெர்ட்டர் ஏசி. நான் இன்வெர்ட்டர் வாங்க. இல்லைப்பா நான் இன்வெர்ட்டர் தான் வாங்குவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்வெர்ட்டரில் 5 ஸ்டார் ஏசியாக வாங்குங்க. அண்ட் அந்த ஸ்டார் ரேட்டிங் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. 1 ton ஏசி வாங்காதீங்க, 100 ton வாங்குங்க. 2 tonனும் பெருசாக போகாதீங்க, 100 ton இஸ் எனஃப். ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க கோட்டிங், ப்ளூ கோட்டிங், கோல்டு கோட்டிங், அப்புறம் பிளாக் ஓஷன் ஏதோ ஒன்று சம்திங் நிறையா இருக்கும். நான் வாங்கினது கோல்ட் ஃபின் தான். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அந்த லேயர் அப்படியே தான் இருக்குது. ஸோ பிளாக் ஆகலை. அதுவும் இல்லாமல் நான் காவா பக்கத்துலேயே இருக்கேன். ஸோ 1 year 2 months ஆகுது. ஸோ எதுவும் பைப்பிங் லீக் ஆகலை. பிகாஸ் அந்த பைப் சுற்றி ஒரு டேப் போடுவாங்க. ஸோ அதை நான் போட்டிருக்கேன். அந்த டேப் மட்டும் செம்ம பிளாக் ஆகிருக்கு. அந்த டேப் இல்லாத இடத்துல பைப் செம்மையாக பிளாக் ஆகிருக்கு. எப்போ லீக் ஆகும் தெரியல. கோல்ஃபின் காவா சைடில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கு. வின்டரில் நிறைய பேர் ஏசி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அது நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா ஏசி கம்பல்சரி யூஸ் பண்ணணும் ரெகுலராக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. வீடியோ அவ்வளோதான். என்னால் முடிஞ்சது நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பெருசாக எனக்கு ஏசியை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. ஸோ நான் வாங்கின ஏசியை பற்றி உங்ககிட்ட ஜென்யூனாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சம்மரில் வெயில் கொளுத்துது, கண்டிப்பாக ஏசி வாங்கணும், வாங்கிடுங்க. பாய்.